புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. இந்த வீடியோல நம்ம யாரை பார்க்க போறோம்னா நம்ம சிலுவம்பாளையம் சித்தப்பா. சிலுவம்பாளையம் சித்தப்பாவா? சொந்தக்காரங்க உனக்கு? எனக்கு இல்ல, ஒரு தாத்தா மாமா இருக்காருல்ல, அவருக்கு சொந்தக்காரங்க. தாத்தா மாமாவா? இவருண்ணா நம்ம புழுகாண்டி அவருக்கு சித்தப்பா இல்ல. இபிஎஸ் தான் அப்படி சொல்றீங்களா? அவர் ஊர்ல இருந்து எடப்பாடி இல்லையா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இல்லையா ஊரு? எடப்பாடியில் இருக்கிற சிலுவம்பாளையம். ஆமா, எடப்பாடியில சிலுவம்பாளையம். சிலுவம்பாளையம் தான் ஆக்சுவல் அட்ரஸ். ஓகே, சிலுவம்பாளையம் சித்தப்பா. இன்பா ப்ரோட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. இன்பா ப்ரோவா? ஆமா, அவரு தான் ஊர்ல இருக்க எவன் டியூட்டி போட்டாலும் அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறாரு. அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாரு. ஓகே சரி, அவர் தான் பௌர்ணமி முன்னிட்டு இது பௌர்ணமியா? ஆமா, என்ன பௌர்ணமி தெரியாது? எனக்கு மூத்த பத்திரிகை மணிதாண்டா தெரியும் எனக்கு. இது பௌர்ணமியை முன்னிட்டு திருஷ்டி எல்லாம் சுத்தி, பூசணிக்காலாம் சுத்தி டோராவின் பயணங்களை ஆரம்பித்த ஐயா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ரோட் ஷோனா இதாண்டா ரோட் ஷோ. ஆமா, ராகுல் காந்தியில கெஞ்சனு வந்து என்ன குறுக்கு விட்டா அவர் இந்தியா அப்படியே நடந்து தள்ளிட்டாரு. ரோட் ஷோனா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு பண்ணி காமிச்சிருக்காரு. அப்புறம் யாரு எடப்பாடி பழனிசாமி பேச தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் யாரு? எல்லாம் லைன்ல வா அப்படின்னு லைன்ல நிப்பாட்டி யாரையும் பார்க்கல. மீண்டும் பழனிசாமியா விட்டு நிமித்து மீண்டும் பழனிசாமியாக வாழ வந்துட்டாரா? ஜெயித்தாப்புல அவர் எல்லா கட்சிக்காரங்களையும் வாடா போடாவா அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லடா அவரு. அண்ணே பேசியிருக்காருண்ணா, பேசியிருக்கிறாரு. கிளிப் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். எல்லா அரசியல் ஆச்சரியமா இருக்கு அப்படி பேசக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவரும் வாடா போடா அப்படிலாம் பேசி தள்ளிட்டாங்க. முன்ன இருப்பாரு, அப்படிலாம் பேச மாட்டாரா? பேச்சு இன்னைக்கு முன்ன போயிருக்குது. அப்படி அவருடைய அந்த பயண பரிதாபங்கள்ல அவருடைய கோபம், அந்த கோபப்படலம் தான் இந்த வீடியோ. முதலாக ரோட் ஷோனா இதான் ரோட் ஷோ. என்ன உங்க வயசுக்கு எத்தனை நடைபயணம்? ட்ரெண்டே இப்பதானடா வந்திருக்கு ரோட் ஷோங்கிறது. ஆமா, நடைபயணம் வேற, ரோட் ஷோ வேற. அது வேறதான். ஆனா இப்ப இவரு போற பயணம் எது? இவரு போறது அவருக்கே தெரியல. மக்கள் பயணம், மக்களை பார்க்க போறாரு. ரோட்ல மக்கள் நிப்பாங்க, அவரை பார்த்துக்கிட்டே போனா அதான் ரோட் ஷோ தானே. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயே தலைவர்கள் நிறைய பேர் போயிருக்கிறாங்க இல்லையா? இவரு வைகோ கலைஞர் போயிருக்காரு, வைகோ போயிருக்கிறாங்க, இப்படி பல்வேறு பேர் போயிருக்கிறாங்க. அதே போல இந்திய அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பல்வேறு தலைவர். ஸ்டாலின் போனார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், அது முழுக்க இந்த நாட்டுல இந்தியா முழுக்க நடக்கிறேன், இந்த மாநிலம் முழுக்க நடக்கிறேன் அப்படின்னு. ராகுல் காந்தி இந்தியாவில இருந்து ஒரு சைடு நடந்தாரு, குறுக்கு நடுக்குமா 2 சைடுமே நடந்தாரா? ஆமா. ஓகே, இதெல்லாம் என்ன இங்க நடக்கிறது? என்ன சும்மா ரோட் ஷோ, மக்கள் சும்மா என்ன ரோட்ல நடக்கணும், அங்க இருக்கிற அடித்தட்டு மக்களை சந்திக்கணும், எல்லா மக்களையும் சந்திக்கணும், அவங்களோட கோரிக்கைகள், அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ஆட்சியை பத்தி, அவங்களோட அடுத்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அவங்களோட கருத்துக்களை புரிஞ்சுட்டு நாம எப்படி அரசியல் பண்றது, இந்த ஆளுங்கட்சி எப்படி நடந்துக்குது, மக்கள் எந்த வகையான மனநிலையில இருக்கிறாங்க, இப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்க முடியாதுல்ல. அதுக்கு பேர் தான் ரோட் ஷோ. அதுக்கு பேர் தான் மக்களை நோக்கிய மக்கள் பயணம் அல்லது நடைபயணம் அல்லது மக்கள் ஒரு கருத்து கேட்பு, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஐயா அதை உடைச்சிருக்கிறாரு. என்ன உடைச்சிருக்கிறாரு பாருங்க நீங்க. இது சங்கர் கணேஷ் மியூசிக்கா? இதுவா சங்கர் கணேஷா? அவர் தான் இப்படி விடுவாப்புல. அப்படியா? நல்லா இருக்குல்ல. எதை பார்க்க சொன்னா எதை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லையா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஈடு கொடுத்து அதான் எனக்கு புரியுது, ரொம்ப வேகமா போகுது. எதுக்கு நீங்க பயணம் போறீங்க? அதாவது ரோட் ஷோன்னா நான் காலையிலே சொன்ன மாதிரி, யாரு இவங்க, அந்த சசிகலாவுக்கு நடந்த ரோட் ஷோ இருக்கு போற, அதான் பிரமாதமான ரோட் ஷோ. இது என்ன ராமர் வண்டி இங்க வந்துச்சுல்ல, ராமர் என்னது ரத யாத்திரையா? தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளைக்கு ரத யாத்திரை வந்துச்சு, தெரிஞ்ச உடனே எங்கேயும் நிப்பாட்டாம ஆம்புலன்ஸ், இதே சிவகங்கையில ஆம்புலன்ஸ் வேகத்துல போயிட்டு இருந்தது அந்த ரத யாத்திரை.
அந்த மாதிரிலாம் இருக்குது. ரோட் ஷோ யாருமே இல்லையே சைட்ல. ஆமா மக்கள் ரோடு இருந்துச்சுல. ஒரு அரசன் வரான், ஒரு கருத்து கேட்கறதுக்கு மக்கள் வந்து ரோடு சைடுல நிப்பாங்க. ஒரு செட்டிங்காவது பண்ணி வைக்கிறாங்கடா. ஏண்டா நான் கேட்கறேன் அதிமுக காரங்களை பார்த்து, தலைவர் வர்றாப்புலயே ஒரு செட்டிங்க போட்டாவது அங்கங்க 10 பேர். இந்த மோடி வந்தப்ப அதான் சொல்லணும். இப்ப பாஜக பேரை சொன்னா ஊர்ல பச்சை பிள்ளை கூட வராது. வருமா? வராது. ஆனா அப்படி இப்படி செட்டிங்க போட்டு ஒரு கூட்டத்தை, ஒரு கிரௌடை மட்டும் கரெக்ட் பண்ணி அந்த கிரௌடை வந்து மோடி கூடயே நகர வச்சாங்க. கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கடையா போய் பிச்சை எடுத்து ஏதாவது காசு கொடுத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வர வைப்பாங்க. அந்த மாதிரியாவது ஒரு செட்டிங்காவது போட்டுருக்கலாம்ல. அதான் திரும்பி சொல்றேன், அது பீப்புள் ஷோ. சாரா பகவதி, இது வந்து ஆழ்த்தோட்ட பகவதி. கொஞ்சம் ஏன் இவ்வளவு வேகம், எங்க போற நீ, ஏன் இவ்வளவு வேகம்? அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, எங்க இங்க இருந்து இவ்வளவு தூரம் போவாங்க, அதுக்குன்னு அவர் போற இடம் முழுக்க வழிநடுவா நிப்பாங்க. அப்படிதான் டாடா நான் கேட்கிறேன். திமுகவுக்கு நிகரா ஒரு கட்சி கட்டமைப்பு வச்சிருக்கிற கட்சி அது அதிமுக. ஒரு ஓரமா கொடியை பிடிச்சிட்டு ஒரு கிளைக்கழக நிர்வாகி கூட இல்லாம போயிட்டாப்புல. இன்னும் என்னது அந்த கிளைக்கழக நிர்வாகி தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம். இருக்கிற ஒரே ஒரு நிர்வாகி வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. சரி, அடுத்து பார்ப்போம். இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு மக்களை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்க்க வேணும், அந்த பாதிப்பிலிருந்து எப்படி மக்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. ஆனா இல்ல அதுக்கு ஒரு இது வேணும். இவ்வளவு பேசுற அப்படி இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீதான். எல்லா பிரச்சனையும் அடமான பத்திரத்தை எழுதி, புத்தக பத்திரத்தை எழுதி கொடுத்தது யாரு? ஆமா, நீங்க தான். எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு எல்லா சட்டத்திட்டத்தையும் காவு கொடுத்துட்டு நீங்க வந்து நாங்க மீட்க போறோம். உதயமன் திட்டத்தை பத்தி பேசுறப்ப சொல்றாங்க, உதயமன் திட்டத்தை மொதல் ஒரு 3-4 வருஷம் செயல்படுத்தாதீங்க, நேக்கா இவங்க ஆட்சி முடிகிற வரைக்கும் அதை செயல்படுத்தக்கூடாதுன்னு ஒரு காலக்கெடுவோட தான் வாங்கி கொடுத்து போயிருக்காங்க. கரெக்டா இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஆட்சியில் எப்படின்னு திரும்பி உட்கார மாட்டோம்னு. நேக்கா அதுக்கு 3-4 வருஷத்துக்கு மட்டும் கெடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்தோடனே இப்போ உதயமன் திட்டம் அது ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இந்த மின்கட்டண உயர்வு, டான்ஜெட்கோடைய கடன் சுமையெல்லாம் அங்கே தான் வந்து நிற்கிது. நீட்டு யாராச்சு இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ கூட நீட்டு வரலையே. இந்த பாட்டு போடுறாங்கல்ல, கீழடிய தொடங்கணும் அதை புடுங்கணும்னு. ஏன் நீட்டையும் சேர்க்கல? அதுல நீட்டை நாங்க தான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதானே? நீட்டுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? கீழடி கிளைம் எல்லாம் ரொம்ப அபத்தம். கீழடியில அங்க கோர்ட் வந்து சோமட்டோவா போய் என்ன இது அப்படின்னு இது பண்ணதுக்கு அப்புறம் தொல்லியல் துறை உள்ள வந்தது. அது ஒரு அழுத்தத்தின் பேர்ல தான். இனிமே ஒரு போனோம் இன்னைக்கு தலையாய பாண்டியராஜன் என்ன சொன்னாருன்னு சொல்றீங்களா? பாரத கலாச்சாரம் அப்படின்னு பாரத நாகரிகம்னா இன்னைக்கு தலையாய பிரச்சனை நீட்டு. அதுக்கு என்ன தீர்வு இருக்கும்? அந்த நீட்டு யாரால உள்ள வந்தது அது சொல்ல முடியும்? உன்னால தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோட பேரை சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? இல்ல. சரி, பிளாஷ்பேக் பார்த்துருவோம். என்ன பிளாஷ்பேக்? இதெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்க ஊடகத்துல பார்த்தா நாங்க ஊடகத்தை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் செருப்படி. நம்மளாம் பேசலாமா? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இவர் ஸ்டாலின் ஆட்சியை பத்தி கேக்குறாராம். இல்ல அங்க துடிக்க 13 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அதுவே தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுட்டான். கூடுதல் அபத்தம் என்னன்னா, கூடுதல் கேவலம் கொடூரம் என்னம்னா, ஒரு தற்காப்புக்காக. எப்படி தற்காப்புக்காக நீங்க ஸ்னைப்பர்ல தான் சுடுவீங்களா மக்களை? தமிழ்நாடு உருப்படாம போனது 2 பீரியட்ல தான். ஒண்ணு இல்ல 1977 இருந்து 87 வரைக்கும், அதுக்கப்புறமா 2011 இருந்து 2021 வரைக்கும். இந்த தொடர்ந்து 10 வருஷம் ஆண்டா 10 வருஷம் ஆண்டான்னு பீத்துறாங்கல்ல, இவங்க ஆட்சியில ஒரு மண்ணாங்கண்டி நடக்கல. அதாவது அதையும் தாண்டி 2011 வரைக்கும் இங்க வந்து ஏதோ முட்டி மோதி மாத்தி ஏதோ செஞ்சுட்டு வந்தா கூட 2011க்கு அப்புறமா தமிழ்நாட்டை குட்டுச்சோறாக்கி ஒரு சமூக நல மேம்பாட்டு திட்டங்கள் இல்லாம அப்படியே போட்டு அவிச்சு இந்த ஆளு பழனிசாமி 2017 வந்தாப்புல சாவடிச்சு ஒரு திட்டம் கூட கொண்டு வரல. 17 நீட்டு உள்ள வந்தது. ஆமா, இல்ல நீட்டு உள்ள வந்தது இல்ல, எந்த திட்டங்களுமே வளரல, எந்த எக்கனாமிக்கான ஒரு விஷயமும் முன்னெடுக்காம தமிழ்நாட்டு ஜனங்களை போட்டு அவிச்சு புளிஞ்சு எடுத்து. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் ரொம்ப சரியான கோவத்துல இருக்க எடப்பாடி மேலாம். எதுக்கு நீ எல்லாம் ஆமாண்டா ஒண்ணுமே செய்யலடா, ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்ல, ஒரு திட்டமுமே இல்ல, ஒண்ணுமே செய்யவே இல்லை எடப்பாடி. செய்ய தெரியாது எங்களுக்கு. எனக்கு தாண்டா தெரியும் நான் இந்த கவர்மெண்டால எவ்வளவு வந்து பயன்பட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த 10 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே ஏன் புடுங்காம வந்தது எங்க கோவம் எனக்கு இருக்குது.
தமிழ்நாடு பின்னோக்கி போயிருச்சு. வச்சுக்கிட்டே வந்துடும்ன்றாங்க. திருப்பி இப்படியே பேச. அதெல்லாம் மறந்துட்டு ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே பண்ணல. பஸ் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க, வந்து எல்லாருக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. புதுமை பெண் அந்த இந்த 4 ஸ்கீம் சொல்லும் என்ன ஏதுன்னு திட்டம் இல்ல. இந்த 4 ஸ்கீமும் ஒவ்வொரு வீட்லயும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னு இந்த கவர்மெண்ட் சொல்லும். இந்த எலெக்ஷன் சொல்லும் உங்களுக்கு. இந்த அவர்களே உங்க இன்னசென்ஸ கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்கணும் உங்களுக்கு 2026 எலெக்ஷன் நல்லா தெரியும். அது அவருக்கே தெரியும். இவங்க போற அந்த டோராவின் பயணத்துக்கு ஆள் வர்றதே பௌர்ணமிக்கு தான் வராங்க. என்னடா பௌர்ணமி? பௌர்ணமி தெரியும், பௌர்ணமியை தான். மணி தான் பவர், அது எனக்கு தெரியும். மணி தான் பவர். அப்படியே மணி பௌர்ணமிலாம் என்ன பௌர்ணமி? பௌர்ணமின்னா பௌர்ணமியை தான் அவர் அப்படி சொல்றாரு. அது இந்த ஆளு பேச்சு மூச்சா வரையாதான் தெரியல. இல்ல கிராமத்துல அப்படித்தான், சில சொலோனைகள் அப்படித்தான், சில சொல்கள் அப்படிதான் இருக்கும். 60 வயசு குழந்தையாவே இருக்கு அப்படி. இன்னும் அது இன்னசென்ட் உங்களுக்கு தெரியாதா? இன்னசென்ட் நம்ம இவர் இருக்காருல்ல, தெர்மாகோல் ராஜ், அண்ணன் சொன்னா வருத்தப்படுவாரு, செல்லூர் ராஜ் அவர்கள். அவர் வந்து இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி பாருங்க. இத திருப்பி ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணுங்க. இப்படி இறங்கிட்டாங்க, வாடி போடிங்கிறாங்க. ஏன் எல்லாரும் இன்னசென்ட் நினைச்சா இப்படி இருக்கீங்களா? இப்ப எல்லாம் முதலாளி, தொழிலாளி, வேலையாளி, மேனேஜர் எல்லாமே எப்படி இருக்கிறீங்களா? ஓட்டு போடலன்னா அப்படின்ற மக்கள் மேல அவ்வளோ தம்பி நல்லா தெரியுமா? இல்ல ஏய் தம்பி இப்பெல்லாம் ஏஐ உருட்டு பயங்கரமா வருது. அவருதான் பேசியிருக்காரு. எது ஏஐ, எது நெசம், எது பொய் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா. எந்த உலகத்துல வாழ்றதுன்னு தெரியலடா, எதை நம்பி பேசுறது தெரியலடா. இவங்க ஏதோ பெண்களை இப்படி பேசிட்டாங்க, இன்னசென்ட் ஆட்கள்ன்றீங்க. நம்ம சூனாசாமி இருக்காருல்ல, சூனாசாமிக்கு எதிரா அதிமுகவினுடைய மகளிர் அணி வந்து ஒரு போராட்டத்தை நடத்துச்சு கோர்ட் வாசல்ல. அந்த போராட்டத்தினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப தெரியும் நீங்க பெண்களை என்ன லட்சணத்துல டீல் பண்ணாங்க அப்படின்னு. அது நான் வந்து வீடியோல சொல்ல முடியாது, வேணா ஆஃப் பண்ணிட்டு சொல்றேன். தெரிஞ்சவங்க கீழே என்ன ரொம்ப நாளா அந்த வீடியோ சொல்லி மாட்டிட்டு இருக்கீங்க. என்ன வீடியோ அது? நீங்க கீழே போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வரலாறு அந்த வீடியோ போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது மட்டும் கிடையாது, அம்மையாரனுடைய ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, நம்ம நக்கீரன் தான் வந்து அதை முதல்ல பிரேக் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஐஏஎஸ் ஒருத்தவங்க, ஒரு ஐஏஎஸ், அவங்க ஒன்றும் இல்லை, ரொம்ப ப்ரோட்டீனாக சாப்பிடணும் அப்படின்னு முட்டை ஒன்று வந்து கொடுத்தாங்க, வீசிருக்காங்க. ஆமாம் முட்டை வீசிருக்காங்க, இப்போ ப்ரோட்டீனாக சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான வரலாறுலாம் படைச்சது அதிமுக. அதனால பெண்களை இப்படி அவங்க டீல் பண்றது கொடுத்து ஒரு தப்பாடா? முட்டை நல்ல விஷயம் தானடா. இல்லை, அது முட்டை அவிச்சு முட்டை கொடுத்தா தப்பு இல்லை, ஆசிட் முட்டை கொடுத்தா. ஆசிட் முட்டையா? ஆமா, இதுதான் அதிமுகவின் எஸ்டிடி அதெல்லாம். அப்படியா? ஆமா ஆமா, இது மட்டும் கிடையாது, நோட்னா நிறைய வரும். நம்ம தருமபுரி அந்த கல்லூரி மாணவிகள் வந்து எரிப்பு, இப்படி ஏகப்பட்டது இருக்கு. அதனால பெண்களை அவங்க டீல் பண்ற ரகம்ங்கிறது இந்த லட்சணத்துல தான் இருக்கும். அடுத்த வாடா போடான்னு திட்டினா ஏதோ அவர் பெரியவர் ஏதோ திட்டினா சொல்லிட்டு இருந்தா இவரு என்ன இடையில வாடி போய் சொல்லி வச்சிருக்காரு. என்ன எல்லாம் நீங்க ஏதோ டென்ஷன் பிபி டேப்லெட் போட்டீங்களா இல்லையா? ஏன்னா போறவங்க கூட பிபி டேப்லெட் சுகர் டேப்லெட் கொடுத்து அனுப்புங்கப்பா. பஸ்ல ஏசி எல்லாம் வச்சிருக்கீங்களே, ஒரு சுகர் மாத்திரை, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் போட்டு இந்த மாத்திரையை கொடுத்து அனுப்புங்க, அதை எடுத்துட்டு போங்க சொல்லியிருக்காரு. இவர் மக்களை நோக்கி பேசியிருக்கிறாரு, அவர் கட்சி தலைவர்களை நோக்கி பேசியிருக்கிறாரு. மக்களை நோக்கி எவ்வளவு சகாரசமா பேசுறாப்லையா? செல்லூர் ராஜு சொல்றேன், செல்லூர் ராஜு மக்கள் நோக்கி பேசியிருக்காப்ல, இவர் தலைவர்களை நோக்கி பேசுறாரு. யாரு? இப்ப பாருங்க, அந்த கூட்டணி கட்சி இருக்கிற குட்டி கட்சிங்க, இப்ப நீயே குட்டி கட்சி தான். ஐயோ இல்ல, இப்போ குட்டி கட்சி கடைசி 10 தேர்தலா நீங்க வாங்கின ஓட்டு சதவீதம் 10 தோல்வி பழனிசாமின்னு ஒரு பேர் ஊருக்குள்ள இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்களே ஆல்மோஸ்ட் ஒரு குட்டி கட்சியா தெரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா உங்க ஓட்டை பிரிக்கத்தான் இங்க 10 பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாம் இதெல்லாம் பேசக்கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டே போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி முகவரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி முகவரி தானே கேட்கிறாரு. இது சிபிஐ ஆபீஸ் வந்து நம்ம இது பாலன் இல்லம்,
இது சிபிஎம் ஆபீஸ் வந்து நம்ம கமலாலய தோட்டத்துல இருக்கு. அதுதான் முகவரி. வேணா போய் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி பேசுறாரு அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட வளர்ச்சியை பத்தி எடப்பாடி கவலைப்படுறாரு. அதான் சொல்றேன். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க. உனக்கு புரியுதா? புரியுது. எடப்பாடி பேசுறாருன்னா அப்ப அந்த கட்சி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு அப்ப எங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க அவரு. நிமிந்து நடக்கும் பாத்துக்கலாம். எங்க இருக்குன்னு தெரியுதுமா? இந்தியாவிலேயே அதிகமான எம்பிக்கள் கொண்ட கம்யூனிஸ்டுகள் அதிகமா எம்பி கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தெரிஞ்சுக்கணும். அதை ரெண்டு வச்சிருக்காங்க. இல்ல 40 அடிச்சாங்க இல்ல, அதுல 4 எம்பி கம்யூனிஸ்ட் எம்பி. சரியா? 2 அவங்க. உங்க எம்பி காட்டுங்க. உங்க எம்பி கொடுங்க. சோ சம் எம்பி. உங்க 2 எம்பி கொடுங்க பாப்போம். அவங்க 4 எம்பி வச்சிருக்காங்க. குட்டி கட்சி 4 எம்பி. கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் அந்த 12 மணி நேரம் மசோதா 12 மணி நேரம் மசோதாக்கு எதிராக கூட்டணி கட்சியிலே இருந்து கொண்டு போராட்டம் நடத்தியது சாம்சங் தொழிலாளர்கள், சிபிஐ தோழர்கள் தான். சாம்சங் விஷயத்திலையும் தொடர்ந்து சிஐடியு சிபிஎம் உட்பட தோழர்கள் இன்னும் போராடி இருக்கிறாங்க. ஏன் இப்ப அந்த லாக்அப் டெத் நடந்தது இல்லையா, அதுலயுமே வந்து அந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமார் குடும்பத்துடன் சேர்ந்தாங்க வந்து அந்த களத்துல இருந்தது இதே சிபிஎம் தோழர்கள் தான். அங்கே லோக்கல் இருக்கிற திமுக காரங்க இருந்தாங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் ஹிஸ்டரி. எங்க இருக்குதுன்னா, நீங்க கமலாலயத்துக்குள்ள இருந்து தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். கமலாலயத்துக்கு வெளியில எட்டி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆபீஸ் தெரியும். திரும்ப சொல்றேன், கம்யூனிஸ்டுகளை பத்தி எடப்பாடி பேச ஆரம்பிச்சது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட வெற்றி. ஏன்னா உங்கள்கிட்ட கொண்டு வந்து கம்யூனிஸ்ட் சேர்த்திருக்காங்கல்ல, அதே பெரிய விஷயம் தான். ஏன்னா பேச தெரியாது. இதுதான் போய் ஆராசாவை பேசினார்ல இடையில ஒரு வாட்டி பேசினாரா இல்லையா? சொல்லு. அப்புறம் சொல்லாம இருக்க நீங்க பேசும்போது இவருக்கு பேச தெரியாதாமா? இவர் என்னென்னலாம் பேச ஓபிஎஸ் பத்தி என்னென்ன பேசி வச்சிருக்கீங்க? ஏங்க இப்படி புழுவுறீங்க? ஓபிஎஸ் பத்தி என்ன பேசிருக்கீங்க நீங்க? ஸ்டாலினை வாப்போன்னு பேசிருக்கீங்க. உரிமையில பேசிருக்கீங்க. அதாவது வாப்போ உங்க ஒப்பாரும் பீங்க, நீயும் பீங்க, அவன் பீங்க, இவன் பீங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒருமையில என்னைக்காவது உங்களை ஒரு ஒருமையில பேசிருப்பாரா? ஆளுநர் கூட வாப்புன்னு பேசிருக்காருல, உங்களை என்னைக்காவது பேசிருக்காரா? கிண்டியில ஒருத்த உட்காந்துன்னே சொல்லிட்டாரு. இல்ல அவரை கூட பேசிருக்காப்புல, உங்களை என்னைக்காவது மரியாதை குறை பேசிருக்கிறாரா? நீங்க பேசி விட்டீங்க அவரை. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், அவர் ஆயிருந்தாலும் அவர் நம்பாளு. ஆமா, என்ன அவர் நம்பாளு, அவரு கொடுக்குற மரியாதை நம்ம கொடுப்போம். இல்ல அடிமையா இருக்கிறத பத்தி எல்லாம் அதிமுக கடக பேசக்கூடாது. அதுக்கப்புறமா கடைசி எதை சொல்றாப்லையே, ஏதோ இருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கா. நான் சொன்னேனே வாடா போடான்னு தான் பேசி இருக்கிறாரு. இருக்கான் போறான்னு வரான்னு பேசுறாப்புல. என்ன எடப்பாடி, என்னங்க எடப்பாடி, நான் உங்க வேலை மானவாரியா ஏதோ பசங்க ஏதோ பேசினா கூட நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன், வாடா போடான்னு பேசி வச்சிருக்கீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பத்தி இப்படி பேசலாமா? இது மிகவும் தவறு. அவர் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் இல்லையா? அவர் கட்சி தலைவரை உரிமையில இதான் இவ்வளவு நாள் அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க வந்து வா போனீங்க அப்படி பேசுனீங்க எல்லாம் ஓகே. இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இது இல்ல யாராவது உங்களை மாதிரி பேசியிருக்கிறாங்களா? எல்லாருமே மரியாதை கொடுத்து எதிர்கட்சி தலைவர் பேர்ல கொடுத்து எடப்பாடி அவர்கள் தான் பேசுறாங்க. நீங்க எப்படி வாடா போய் புரியல. ஒருவேளை தப்பா அதை பண்ணிருக்காங்களா தம்பி? இதுவும் ஒரிஜினல் லைவ் ஃபுட்டேஜ் தான். அவர் எனக்கு வாடா போனா தான் பேசியிருக்கிறாரு. அப்படியா? ஆமா. ஏன் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. முத்தரசன் தோழரை இப்படி பொது வெளியில, ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு கூட்டணி செல்ல என்னதான் வந்து இனிமே இந்த யாரும் உங்க கூட கூட்டணி வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் கூட அதுக்காக எல்லாரும் இப்படியா பேசுறது? கூட்டணிக்கு வருவாங்க வரலன்னு தெரிஞ்சோன்னே எல்லாரையும் தூது விட்டு பார்த்தாப்புல, எல்லாரையும் கிளப்பி விட்டு பார்த்தாப்புல, அவன் செத்துக்கு என்ன முடியுமோ எல்லா வேலையும் பார்த்தான். யாரு? சவுக்கு சங்கர்ல இருந்து, விஜய்ல இருந்து, சீமான்ல இருந்து, அந்த லாட்டரி மரமோன்ல இருந்து எல்லா வயலும் அவன் சத்துக்கு என்ன முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாங்க. ஒன்னும் செல்படுக்கல. கடைசியா தலைவனே இறங்கிட்டாப்புல. பழனிசாமி இறங்கி பாத்துறேன்டா, என்ன வரமாட்டீங்களா? வெளில யாரும் கூப்பிட்டாலும் வாடா பாத்துறேன், போடா வாடா போடா இறங்கி பேச வாடா போடாலாம். இது உங்களோட பதவிக்கும் உங்களோட அந்த அந்த இடத்துக்கும் சரியானதாக இதை தெரியல எனக்கு. இந்த மாதிரிலாம் பேச வேணாம்.
ஏதோ பார்த்து விமர்சனம் பண்ணா பண்ணுங்க. தலைவர்னு இறங்குனீங்கன்னா அப்புறம் அவரு உங்களை பேசுவாரு. இப்போ நீங்க அது வேணாம் சரி கிடையாது. கொஞ்சம் தக்கா பேசக்கூடிய ஆளு திரும்பி வந்தா நல்லா இருக்காது. வேண்டாம், உங்க நன்மைக்காக சொல்லணும். இது என்னது தலைவரை பத்தி ஒண்ணு பேசியிருக்காப்புல. யாரை பத்தி? திருமாவை பத்தி. அப்படியா? ஆமா, அவரை பத்தி இல்லாமா? ஆமா, பேசக்கூடாது. கேக்குறீங்களா? திரும்பி திரும்பி சொல்றேன், அடிமைங்கிற வார்த்தையே நீங்க எல்லாம் பயன்படுத்த கூடாது. பேசுறத பத்தியே நீங்க முதல்ல பேசக்கூடாது, அதுவே தப்பு. அதுவே ஒரு எதிர்த்து பேசுறத பத்தி நீங்க சுத்தமா பேசக்கூடாது, அது இன்னும் தவறு. என்னவா? திருமாவளவன் அவர்கள். திருமாவளவனா? சரி, ஓகே தலைவா, ஓகே தலைவா. கலாய்கிறாருங்க. என்ன எப்படி? ஐயோ, பயங்கரமா கலாய்கிறாருல. அதாவது தலைவர் அவருடைய பக்குவத்துக்கு, அவருடைய அரசியல் முதிர்ச்சிக்கு சரி போனா போகுது, அதிமுக காப்பாத்தலாமே அப்படின்னு சொல்லி இல்லைங்க, அவங்க இணக்கமாலாம் இல்லை. அவர் ஏதோ பையன் மேல இருக்கிற இடி ரைடு சம்மந்தி எல்லாம் காப்பாற்றி விடணும், அதனால அவர் இருக்காரு, அவருக்கு பாஜக பிடிச்சி போயெல்லாம் இல்லை அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னா சரி போய் தொலையுது, பாவமேனு மக்கள் ஓட்டு போடுவாங்களேன்னு தலைவர் உங்க கட்சியை காப்பாத்துறதுக்காக ஒரு பெரிய மனுஷ தன்மையா நடந்துக்கிட்டா இது நக்கல் பேச்சு தானே இது. அதாவது எடப்பாடி பழனிசாமி பேச முடியாததையே அவரு வாய்ஸ்ல இவரு பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே எடப்பாடி பேச வேண்டியது, புரியுதா? எடப்பாடி வந்து இப்படி பேசியிருக்கணும், அப்பதான் பிஜேபி கூட்டணிக்கு மிரட்டி கூப்பிட்டுருக்காது. உங்க வாய்ஸா இருந்தா அவர் பேசுறாரு, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கே மனசாட்சிப்படி தெரியும். பரவாயில்லப்பா, நமக்கு அந்த அளவு சப்போர்ட் பண்றாப்பா, நம்ம மனசுல அப்படியே பேசுறான். இல்ல இந்த இடத்துல மட்டும் இல்ல, 24 தேர்தலில் இருந்து தலைவர் பேசிட்டா இருக்காரு. 24 தேர்தலுக்கு முன்னாடின்னு சொன்னாரு, அதிமுக ஒருபோதும் பாஜக கூட்டணியை ஏற்கக்கூடாது, அது இது பண்ணா கட்சி டைல்யூட் ஆயிடும். அப்பையில இருந்து உங்களுக்காக பேசுறாரு. தமிழ்நாடு காப்பாற்றி விடுற பேசுற மனுஷனை இப்படி மரியாதை பேசலாமா? தமிழ்நாட்டுல எல்லா கட்சியுமே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி எதிர்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது நடக்கிற நடவடிக்கை அப்படி. ஆனா அது என்ன சந்தர்ப்பத்தில் இருக்குங்கிறத ஏடிஎம்கேக்கு ஆதரவா பேசின ஒரே ஆளு திருமாவளவன் மட்டும்தான். நீங்க அவரே மண்டையிலே ஏறி மசாலா அரைக்கிறீங்கன்னா உங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாது. தெளிவா ராங் ரூட்ல வண்டி போகுது. உங்களை காப்பாத்துறதுங்கிறது உங்களை காப்பாத்துறது இல்ல, எங்களை காப்பாத்துறது. ஐயோ, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல நினைச்சு எடுக்கிறாப்ல, என்னடா நீ காப்பாத்துறது, ஏண்டா எங்களை என்னடா நீ ஒன்னே காப்பாத்தலையா, என்னைய காப்பாத்து, தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது. நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், டாக்டர் போட்ட நீங்க ஒன்னும் அவரு கொடுக்க வேண்டாம், அவர் ஆல்ரெடி டாக்டர் தான், முனைவர் தான் அவர். இப்ப எங்க ஊசி போட்டாரு? எனக்கு ஜோர் அடிக்கும் போது நான் கேட்டேன், இல்லன்ட்டாரு. இவர் இன்னசென்ஸுக்கு ஒரு பேசக்கூடிய ஆள் தான். அவர் எதுல முனைவர் தெரியும்ல? தெரியுமா இல்லையா? இதுல அவர் இந்த மீனாட்சிபுரத்துல ஒரு மதமாற்றம் நிகழ்ந்தது இல்லையா? மதமாற்றம் அதை குறித்து ஆய்வு கட்டுரை எழுதி இன்னும் சுருக்கா நசுக்கி சொல்லணும்னா, உங்க மாகோரா இருக்காருல்ல, உங்க மாகோராவோட லட்சணத்தை எழுதிதான் அவர் டாக்டர் பட்டமே வாங்கியிருக்கிறாரு. அதனால நீங்க வாடகை எடுக்கிற அளவுக்கு, நீங்க டாக்டர் பட்டம் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி இன்னொன்னு கொடுப்போம், எடப்பாடியை புரிஞ்சுக்கிட்டாருன்னு இன்னொன்னு கொடுப்போம். எடப்பாடி பிஜேபி கூட்டணி புரிஞ்சுக்கிட்டதுக்காக திருமாவளவனுக்கு இன்னொரு டாக்டர் பட்டம் அதெல்லாம் மக்கள் கொடுத்துதான் இருக்கிறாங்க. நீங்க ஒன்னும் புதுசா ஒண்ணு கொடுக்க, அதாவது ரொம்ப நொந்து போய் என்ன பண்றது தெரியாம 10 தோல்வி பழனிசாமி 11 தோல்வி பழனிசாமி ஆயிடுவோமோ அப்படின்னு நினைச்சு எவனோ சக்கரத்தை சங்கு சக்கரத்தை பின்னாடி கொளுத்து விட்டான். பின்னாடி பக்கம் சுத்தி எடுத்துக்கிறாப்புல, எங்க போறது என்ன பேசுன்னு தெரியாம சுத்தி வராப்புல. பாவம் அங்கிள் அவர் தான். சித்தப்பாவின் பயணம் தொடரும், அவர் பயணம் தொடரும் வரை நம்மளும் தொடருவோம்.